குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா, நாம 4 புது டிவிஷன்ஸை மேன்கைண்டில் லான்ச் பண்ணுற ப்ராசஸிங்கில் இருக்கோம். அது ஒரு குட் நியூஸ். இப்போ சேலஞ்ச் என்னன்னா, நம்ம லான்ச் பண்ணுறது 4 டிவிஷன்ஸ். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது நிறைய லீடர்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் டு டாப் லைன். நமக்கு எதுக்காக ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து டாப் லைனுக்கு லீடர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா, அதுவும் அவங்க மேன்கைண்ட்லேருந்து வரணும். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அப்போ தான் நம்மளால் மேன்கைண்டோட கல்ச்சரை பாதுகாக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பேசிக்காக என்ன வேணும்னா, அது நீங்களே முன்னாடி வரணும். உங்கள் ஓப்பன் மைண்டோட நீங்களும் லீடர் ஆகணும்னு நீங்கள் யோசிக்கணும். உங்கள் சைட்லேருந்து 2 விஷயம் தேவைப்படுது. 1, உங்களுக்குள்ள லீடர் ஆகணுன்ற இன்டென்ஷன் இருக்கணும். அதுவும் அந்த நியூ டிவிஷன்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் எதுக்காக அப்படி யோசிக்கணும்? ஏன்னா இந்த கம்பெனி உங்கள் இன்டென்சிவ்ஸை பாதுகாக்குது, உங்கள் பேக்கேஜஸ், உங்கள் ஃபைனான்ஷியல் நீட்ஸ். அதனால் நீங்கள் எந்த டிவிஷன்ஸில் வேணாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது உங்களோட ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடிக்கடிலாம் யாருக்குமே வராது. நீங்களே மேன்கைண்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். பல வருஷங்களுக்கு அப்புறம் நாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோம். நாம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் நின்று விளையாடுறோம். அதான் 4 டிவிஷன்ஸை ஓப்பன் பண்ணுறோம். 1, 2, 3 கிடையாது, 4 டிவிஷன்ஸ். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க ரெடியாக இருங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராமுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் லீடர் ஆகணும்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு டெஸ்டஸ் எடுக்கப்படும். பீப்புள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, நியூட்ரல் பீப்புள் வந்து பேசுவாங்க. ஒருவேளை நீங்கள் ரெடினா உங்களை கூப்பிடுவாங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸில். அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது ஒரு டிவிஷனில் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவும் ஒரு கன்வீனியன்ட்டான இடத்த கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது எக்ஸாம்பிளாக யாராவது ஹிந்தி பேசுவீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் பைட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். யாராவது பெங்காலி சைடு, தமிழ் சைடு, தெலுங்கு சைடு, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அவங்களோட ஸ்டேட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் சீனியர் எடிஷனில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்எஸ்எம் போஸ்ட்டுக்கு வரீங்கன்னா அதுவும் சவுத் சைட்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் சவுத் அண்ட் வெஸ்ட்டில் கொடுப்போம். இல்லை சவுத் ஆர் ஈஸ்ட், இல்லை வெஸ்ட் ஆர் நார்த். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணிக்குவோம். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிங்க, உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் எப்படி இந்த லைம் லைட்டுக்குள்ளே வர்றது? நான் சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு லீடர் கண்டென்ட்டாக மாறுறது. 2 விஷயங்களில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட்டாக இருக்கணும். 1, அதாவது உங்கள் ஹைஜீன்ஸ் வெரி குட்டாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ், உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும். உங்களோட ஒர்க் எப்போவுமே பேசிக்காக மேன்கைண்டோட வேல்யூ சிஸ்டமில் இருக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும், கவரேஜ் கிரேட்டாக இருக்கணும், நோ மிஸ்ஸிங் கால்ஸ், நோ டம்பிங், நோ லாஸ்ட் மினிட் சேல்ஸ், நோ இன்ஃபில்ட்ரேஷன். உங்கள் சேல்ஸ் ஜென்யூனாக இருக்கணும். எப்படியும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது செகண்டரி சேல்ஸ் தான் உங்களோட சேல். பிரைமரி சேல்ஸில் டம்பிங் பண்ணக்கூடாது. இந்த ஃபிலாசபிஸை நீங்கள் நம்பும்போது நீங்கள் இன்னும் 2 விஷயத்தை நம்பணும். பேசிக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, மக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத நம்பணும். ஜூனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம வாழ்கிற உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுற விஷயம் என்னென்னா ரெஸ்பெக்ட் தான். நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் வேணும். ரெஸ்பெக்டை பற்றி பேசும்போது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், சார் நான் அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், ராஜீவ் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சேரன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சோஹிப் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்பெக்ட் தரேன். இது ரெஸ்பெக்ட் கிடையாது. எப்படியோ உங்களோட ப்ராக்டிசஸ் குட்டாக இருக்கணும்னா அது பேசிக்கான ஒர்க் ரெஸ்பெக்ட் தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒருவேளை நான் ஒரு ஆரமாக இருந்தால் என் பீப்புளை புஷ் பண்ணுவேன். அதாவது சேல்ஸை கொண்டு வரணும் அட் எனி காஸ்ட். அது லாஸ்ட் டேவாக இருந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட லாஸ்ட் வீக்கில், லாஸ்ட் டேஸில் எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷராக உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பையன் மேலே, இல்லை செகண்ட் லைனில், இல்லை ஃபர்ஸ்ட் லைனில், இல்லை ரேப் பீப்புளாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரேப் வந்து அவங்களுக்கே சப்மிட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஸ்டாக்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை, அதிகமான சேல்ஸ் வர அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? அவருக்கு அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் அதை விற்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்பீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ப்ராசஸில் ரெஸ்பெக்ட் இருக்குமா? ஆன்சர் இஸ் நோ. ஸோ நாம் நம்ப வேண்டியது சும்மா பேசுறது மட்டும் கிடையாது. நம்மளோட சிஸ்டம் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். நாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டான பாலிசி, என்விரான்மெண்ட், ப்ராக்டிசஸ் கொடுக்கணும். அதில் நம்ம பீப்புளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். இப்போ நான் யாரோட ரெஸ்பெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? புது பசங்க, திறமை இல்லாத பசங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரொஃபஷனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு
ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லணும். அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கிடைக்கும். அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜென்யூன் செகண்டரி சேல்ஸ் நடக்கணும். அவங்களோட வேலை ஃபீல்டுக்கு போகணும், டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணணும், அவங்க கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு தேவைப்படுறது. அப்போதான் நீங்களும் அடுத்த டெசிக்னேஷனுக்கு போகிற ஒரு மெட்டீரியலாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சீனியர் மெடிக்கல் ரெப்னா, இப்போ நம்ம எக்ஸ்பென்ஷன் லான்ச் ஆகும்போது அப்போ வர மெடிக்கல் ரெப்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட ஸ்டாக் லிஸ்ட் இப்படி இருக்குது, மாசவை கொடுக்கலாம், அசியடலை கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போது நீங்கள் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிங்கை கிளியர் ஆக்ஷனில் சொல்லணும். அதுதான் குவாலிட்டிஸ் ஆஃப் த லீடர். நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் முன்னேறி போடுறதுக்கு. அப்புறம் செகண்ட் சைடு, ஒருவேளை நீங்கள் போய் எக்ஸ்பென்ஷனில் வர மெடிக்கல் ரெப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் சொல்லுவீங்க, டாக்டர் என்னோட ப்ராடக்ட் இப்போ என்கிட்ட இல்லை, அது வேறு கம்பெனிக்கு போயிடுச்சு, அதை முதல்ல நிறுத்துங்க. ஸோ மேன்கைண்டில் முதல் விஷயம் என்னென்னா பெருந்தன்மை இல்லை. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே இந்த குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையான மேன்கைண்டியன் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக உயர்வீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பேசிக்கான விஷயம் என்னென்னா, உங்கள் க்ரோத் நல்லா இருக்கும்போது, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும்போது, அப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்கள் ட்ரெண்ட் நல்லா இருக்கும்போது, ஜேனில் இங்கே இருக்குது, ஃபெப்ரில் நல்லா இருக்குது, மார்ச்சில் நல்லா இருக்குது, இதுதான் ட்ரெண்ட். லாஸ்ட் நாட் த லீஸ்ட், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட குவாலிட்டிஸ், டாக்டர்ஸோட சேம்பர்ஸில் நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அப்போ நீங்கள் புது ப்ராடக்டை விற்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் நியூ ப்ராடக்ட் சேல் குட்டாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஸ்கில்ஃபுல் மெடிக்கல் ரெப் இல்லை மேனேஜர். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த பர்டிகுலரான குறிக்கோளை அடையிறதுக்கு உங்களை நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். அண்ட் எங்களுக்கு என்ன வேணும்னா, எங்களோட ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் என்னன்னா, உங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அதுதான் மேன்கைண்டுக்கும் வேணும். ஒருவேளை நீங்கள் ஒரு மேனேஜர் ஆனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து டாப் லைன் வந்தீங்கன்னா, நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். நாம் எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது, ஹவு அண்ட் வென் வி ஷுட் ஸ்பீக் அண்ட் வென் வி ஷுட் கீப் மம். அதாவது எப்போ நாம் பேசணும் அண்ட் எப்போ நாம் அமைதியாக இருக்கணும், முன்னாடி இருக்கிறவங்களை எப்போ கூப்பிடணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவரோட ஐடியாவை கேட்க, அவர் சொல்கிறத கேட்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பேசுவாங்க, மொத்த மீட்டிங்கையும் டாமினேட் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி எப்போவும் நடக்கக்கூடாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது எப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், எப்போ உங்களை கைக்குள்ளே வச்சிருக்கணும், ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தான் டீட்டெயிலிங் கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி வேலை செய்கிறான், அதுதான் உங்கள் முக்கியமான வேலை. நீங்கள் இல்லாதப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது அந்த மெடிக்கல் ரெப் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணுறாரா, அதாவது நீங்கள் கூட இருக்கும்போது அவர் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவரை வேலை வாங்குங்க, டாக்டரோட சேம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள், அவரை பாருங்கள். அதை பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா டெலிகேஷன். அண்ட் சேமாக நீங்கள் செகண்ட் லைன் மேனேஜராக இருக்கும்போது நீங்கள் டெலிகேட்டாக இருக்கணும். சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, கேள்விகள் கேட்கணும், சொல்லுங்கள் என்ன இது, என்ன பண்ணணும். அண்ட் அவங்க வரும்போது நீங்கள் சரியான கேள்வி கேட்கணும். உங்களோட வேலை இது தானே, கற்றுக் கொடுக்கணும், புரிய வைக்கணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அப்புறம் டெலிகேட்டாக இருக்கணும். ஒருவேளை நாம் இந்த வேலையெல்லாம் பண்ணோன்னா அப்போது தான் நாம் லீடர் ஆகிறதுக்கான ப்ராசஸிங்கில் இருக்கோன்னு அர்த்தம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் லீடர்ஷிப் சைடுக்கு வந்தால் 4-5 விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸ்பீட் இஸ் எவ்ரிதிங். நீங்கள் மீட்டிங்கில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் ஃபீல்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் ஜூனியர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க, டாக்டர்ஸ், கெமிஸ்ட், எனிபடி அண்ட் எவ்ரிபடி. ஒருவேளை உங்களோட இம்ப்ளிமெண்ட்டை நெக்ஸ்ட் மினிட்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா கற்றுக்குவீங்க. தப்பு பண்ணுவீங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸில் இருந்து தான் கற்றுக்குவோம். இந்த ஒரு அட்வைஸை நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாக நிறைவேற்றுறவங்களாக இருக்கணும். அப்புறம் உங்களோட இந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், அதில் பெரிய தப்பு நடந்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. செகண்ட் சேஞ்ச். எப்போ ஒருத்தருக்கு டாஸ்க்கை கொடுத்தாலும், ஒரு டாஸ்க்கை நீங்கள் வாங்கினாலும் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை நான் பண்ணிவிடுவேன், அது கரெக்ட் கிடையாது. நான் இந்த டேட்குள்ளே பண்ணிவிடுவேன், நான் 10 நாளில் பண்ணிவிடுவேன், 20 நாளில் பண்ணிவிடுவேன், நான் 24 மணி நேரத்தில் பண்ணிவிடுவேன். உங்களோட லாங்குவேஜ் இப்படி இருந்துச்சுன்னா அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அண்ட் டெட்லைனோட செகண்ட் திங் என்னென்னா,
டேட்டா நமக்கு டைரக்ஷன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட் டேட்டாவை ரீட் பண்ணலன்னா உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்காது. டேட்டாவை ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வர டேட்டாவை படிச்சிங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட அசன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். மற்றவங்களுக்கும் உங்களால் டைரக்ஷன் கொடுக்க முடியும். அதனால என்ன ஆகும்? ரொம்ப அதிகமான தவறுகள் நடக்காமல் இருக்கும். நிறைய ரூல் பிளாக்ஸை நாம் அவாய்ட் பண்ண முடியும். டேட்டா நமக்கு டைரக்ஷன்ஸை கொடுக்கும். டேட்டா தான் நமக்கு ஒரு உண்மையான கார்டியனாக இருக்கும். அதாவது நாம் ஹை ஸ்பீடில் விழ மாட்டோம், இப்படி விழ மாட்டோம். அண்ட் பேசிக்காக அதுதான் டேட்டான்னு சொல்லுவாங்க. அண்டு இன்னொரு விஷயம், நான் மியூச்சுவல் ரெஸ்பெக்டை பற்றி பேசியிருந்தேன். நாம் அதை பேசிட்டோம். ஆனால் இன்னொரு தடவை அதை பற்றி சொல்கிறேன். சார், கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மக்களுக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்கும்போது அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் போய் எந்த மேனேஜர் கிட்ட கேட்டாலும் நீங்கள் கிரெடிட் கொடுக்குறீங்களான்னு, சார் நான் நிறைய கிரெடிட் கொடுக்குறேன், இவர் நல்லா வேலை செய்கிறாரு, வெரி குட் வெரி குட். கிரெடிட்னா அது கிடையாது. கிரெடிட்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் உங்கள் சீனியர் வந்திருக்கும் போது ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சுருந்தா நீங்கள் அந்த பையனை நிற்க வச்சு, இவர் நல்லா வேலை செஞ்சுருக்காரு, இவரோட ஐடியா நல்லா இருக்கு, அதை நீங்களே சொல்லுங்க, எப்படி நீங்கள் இந்த வேலை செஞ்சீங்க. அப்புறம் நீங்களே அவரை பற்றி சொல்லணும், இந்த பையன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். கடைசியில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது 4 விஷயங்களில் மேன்கைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த 4 விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்மளோட க்ரானிக் ஷேர் இருக்குல்ல, அது 40% நம்மளோட டோட்டல் ஸ்கில்ஸில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ் டைம் வேணும்னா அந்த க்ரானிக் ஷேர் கண்டிப்பாக 50% ரீச் பண்ணணும். இந்த மாதிரியான ஒர்க் தான் நமக்கு வேணும். உங்களோட பாலிசிஸ், உங்களோட டிப்ளாய்மெண்ட், உங்களோட ரிசோர்ஸஸோட டிப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் க்ரானிக் ஷேர்ஸ் இருக்கோ உங்கள் சேல்ஸில், அது 10% இருந்தால் 15 ஆகணும், 15 இருந்தால் 20-25 ஆகணும், 40 இருந்தால் அது 50 ஆகணும். இப்படி தான் நம்மளோட க்ரானிக் ஷேரை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஏன் இதை பண்ணணும்? சீசன் மோசமாக இருந்தாலும், மான்சூன் மோசமாக இருந்தாலும், என்னவா இருந்தாலும் க்ரானிக் செல் ஆகிட்டு தான் இருக்கும். இது ஒரு விஷயம். செகண்டான விஷயம் என்னென்னா, செமிக்ரானிக்கான அர்த்தம் என்னென்னா, அதாவது உங்களோட டேப்லெட் ஓடிஎஸ்ஸாக மாறிடலாம், இல்லை அவங்களே வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அது டோலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ், அதை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பென்டகனாக இருக்கலாம், அண்ட் ரெபிகனாக இருக்கலாம், அதில் ஹெல்த்தோகனும் இருக்கலாம், நியூரோபைன் கோல்டாகவும் இருக்கலாம், நியூரோபைன் அல்சியாக இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் 10-15% நமக்கு வந்தாகணும். அது நம்மளோட செமிக்ரானிக் சேல்ஸ். அது நம்மளோட ஒன் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்மளோட ஒட்டுமொத்த ஃபார்மா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஷேர் இருக்குல்ல, அது 4.7%. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க, பிக் டாக்டர்ஸ், மேக்ஸ், ஃபோர்டிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அங்கே நம்மளோட ஷேர்ஸ் 1.7%. ஏன் அதால் 5%க்கு மேலே கிராஸ் பண்ண முடியலை? ஏன் முடியலை? அதனால தான் நம்ம லான்ச்சிங் ப்ராசஸில் இருக்கோம். முக்கியமாக ஹாஸ்பிட்டல் டிவிஷன்ஸில் அதில் இருக்கிறவங்க கமாண்டோஸை மாதிரி வேலை செஞ்சாகணும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணும், டாக்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அதில் உங்களோட எஃபெக்ட் ட்ரேட்லேயும் கிடைக்கும். நாம் பண்ணிகிட்டு இருக்க செகண்ட் திங் இது தான். மூணாவது சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நாம் நிறைய புது டிவிஷன்ஸை லான்ச் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளோட நிறைய இம்பார்ட்டண்ட்டான பிராண்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப பொட்டன்ஷியல். சில டெய்லண்ட் பிராண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் 15-20 ப்ராடக்டோட டீட்டெயிலிங்கை டாக்டர் சேம்பரில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு டிவிஷனில் 5, இன்னொரு டிவிஷனில் 5, அவங்களுக்காக புது டிவிஷன்ஸை லான்ச் பண்ணி புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுவோம். இதுதான் பேசிக்காக நாம் பண்ணிகிட்ருக்கிறது. அதுதான் நாம் பண்ணுற மூணாவது விஷயம். அப்புறம் நாம் டிவிஷன்ஸை அதிகமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃபினான்ஷியலி நீங்கள் லூசர் கிடையாது. அண்ட் கடைசி 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒரு 10 ஸ்டேட்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த 10 ஸ்டேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டேட்ஸ் சதர்ன் பார்ட்ஸில் தான் வருது, ஈஸ்ட்டும் அதுக்குள்ளே வருது, நார்த்லேயும் அங்கே இருக்குது. நமக்கு அந்த 10 ஸ்டேட்ஸோட லிஸ்ட் வரும். அங்கெல்லாம் மேன்கைண்டோட ரேங்கிங் 7th இருக்குது, 10th இருக்குது, 11th இருக்குது. மேன்கைண்ட் தான் 4th லார்ஜஸ்ட் கம்பெனி. ஆனால் சில ஸ்டேட்ஸில் நம்பர் 1 ரேங்கிங் கம்பெனியாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் நமக்கு தேவையானது சரியான ப்ராப்பரான ஒர்க்கிங். அதுக்காக தான் நமக்கு சரியான இடமும் கிடைச்சிருக்கு. ரைட் சியர், ரைட் பொசிஷன், ரேங்க் ஹோல்டிங் நமக்கு வேணும். நாம் அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் நாட் த லீஸ்ட், நாம் ஒர்க் பண்ணுறது புது ப்ராடக்ட்ஸோட பைப்லைன். உங்களுக்கு நிறைய புது ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது
25, 30, 40 பிராண்ட்ஸ் இருக்கிற டிவிஷன்ஸில் குறைஞ்ச பிராண்ட்ஸ் இருக்கும். புது டிவிஷன்ஸ் வரும்போது நிறைய பிராண்ட்ஸும் இருக்கும், புது பிராண்ட்ஸும் வரும். இதை தான் மேன்கைண்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் அவேராக இருக்கணும். அதாவது இதுதான் சரியான டைம் நிறைய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. இந்த அளவுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போத்துலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ நம்ம டிஸ்கவரி, ஃபியூச்சர், லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ணோம் அந்த டைமில். அதே நேரம் இப்போவும் வந்திருக்கு. நம்மளோட ஆசை என்னன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி ஆகணும், அதுவும் 2030க்குள்ளே. அதுதான் ஆப்ஜெக்டிவ். நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸை சக்ஸஸ் பண்ணுற ஹேபிட் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் ஒரு விஷயம் ஷோராக சொல்கிறேன், மேன்கைண்ட் இப்போது சார்ஜ்டப்பாக இருக்குது, மோட்டிவேட்டடாக இருக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் தகுதியான பீப்புள்ஸ். நாங்கள் உங்களோட ட்ரைனிங்க்கு நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கிட்டையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டோட சீனியர்ஸ் கிட்ட. இப்போது அந்த நேரம் வந்துடுச்சு. நம்ம எல்லாரும் ரியலி ஒன்று சேர்ந்து மக்களை எல்லா ஃபீல்டுலேயும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நிறைய ப்ரமோஷன்ஸை எதிர்பாருங்க. இந்த 4-5 பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. க்ரானிக்ஸோட ஷேர்ஸை அதிகமாக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய வேலை செய்யணும், எந்தெந்த ஸ்டேட்ஸில் நாம் வீக்காக இருக்கோமோ அங்கே நல்லா வேலை செய்யணும். அண்ட் எந்தெந்த புது டிவிஷன்ஸ் வருதோ அது எல்லாத்துலேயுமே நாம் நல்லா வேலை செய்யணும். ஆல் தி பெஸ்ட், குட் லக், பாய், டேக் கேர், see you.